السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டிலே பரக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களும் பல்வேறு சிறப்புகளுக்குரிய சூறாக்களாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை சில சூறாக்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அந்த சூறாக்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான். இமாம்கள் சில சூறாக்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்ததை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதை நாமும் அவ்வாறு ஓதி வருவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் உதவி செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு சூறா தான் சூரா நஷ்ரஹ், அலம் நஷ்ரஹ் என்று வரக்கூடிய இந்த சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக சதுரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத லஹ்ரக் வரஃபஅனா லக ذிக்ரக் فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب என்று வரக்கூடிய மிகவும் சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு சூறா. நிச்சயமாக கஷ்டத்துக்கு பின்னால் இலேசு இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறக்கூடிய فإن مع العسر يسرا என்று வரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சூறா. இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். கஷ்டமான சூழ்நிலைகளில் இந்த சூறாவை ஓதுவோம். இதனுடைய பொருளை விளங்கி ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு சூறாவாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சூறா இந்த சூரா அலம் நஷ்ரஹ். இதனை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.